இன்றைய கலியுகத்திலே மனிதருக்கு உயர்வுதான் பார்த்த பிரிவினை போராட்டங்கள் பலவாத பிரச்சனைகள் நடந்து கொண்டிருப்பது புதிதல்ல பழமையை அன்றைய அஸ்தவர்கள் துவக்கிவிட்டார்கள். மாய மக்களான சூரபதுமன், தாரன், சிங்கமோகாசுரன் என்ற 3 ஆண்மக்களும் அச்சமுடி என்ற பெண்மக்களும் சர்வேஸ்வரன் நோக்கி கடுந்தாமம் புரிந்து அநேக வரங்களை பெற்று மும்மூர்த்திகளை தகம் செய்து பாதகத்தின் புறப்படமாக கவனித்தார்கள். அவரை அடக்கும் பொருட்டு சிவனாரின் திங்களிலிருந்து 6 தீப்புகள் பிறக்க கங்கையா பற்றாளர் சரவணன் என்ற நான்கு வந்த சரவணபுரியை விட அங்கேயா மார்க்கந்தையாக அவதரித்து பின்பு உமாமேஸ்வர ஞானப்பால் உண்டு சக்திவேல் பெற்று சிவனாரின் அறிவுறுத்தபடி பகைவர்களை சங்கரித்து தெய்வயானை திருப்பூர்ணத்தை வைத்து மனமுடித்து இன்று சுந்தரவழியை மனமுடிக்க என்று கதாசன் சொல்லிட்டு வீணாக கேட்கிறது. அவரை வருவதற்கு முன்னாடி தாய் தந்தையே சிறப்பு என்று சொல்வார்கள். எல்லாரும் வழிபடைகள் அன்றமைக்கப்பட்ட தொல்லைப்போம் என்று விநாயகர் தெரிந்தார். தாய் தந்தை வணங்குவதை சிறப்பு என்ற அடிப்படையில் என் தந்தையான சிவபெருமானை வணங்கிவிட்டு வருவார். இன்று வித்தியாசமாக வீணாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு வருகையை எதிர்பார்ப்பார். Thank you.
இங்கே நடைபெறுவதற்கு உங்களுக்கு நல்ல ஆசை நடைபெறும். வருக வருக. நாரத பிரம்மமே வருக. திசைமுக செல்வனே வருக. தாங்கள் வருகையா இந்த கலிதாசனமே பெருமை அடைகிறது. இந்த சிறியவனை தேடி நாடி வந்திருக்கிறீர்கள். இருந்தாலும் வந்தோரை வரவேற்பு என்பது தமிழர் பண்பாடு. அந்த வகையில் தாங்கள் வரவேற்கும் கூறவா? எங்கே எங்கே வந்தது நோக்கம் இல்லாமல் இந்த நாடன் வருடத்திற்கு உடையெடுத்து வைப்பது கிடையாது என்னும் போது இந்த நல்ல நேரம் தாங்களை காண சந்திக்க வரக்கூடிய மாற்றங்கள் 7 மணி சாரங்கள் தொண்டை நிலத்தில் குறித்து நிலத்தில் திணை சோழர்களுக்கு மக்கள் ஒரு அழகான கனியை கண்டு வந்திருக்கிறேன். கனி ஆமா கண்டது அடையவில்லை சுப்பிரமணி. இதுவே தங்கள் பணி அன்று கொண்டு வந்தீர்களே ஒரு கனி. ஆமாம் அந்த கனியா பழனி என்ற ஒரு பரிசாகும். எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ பிடிவாதங்கள் இருந்தாலும் உங்கள் கழகம் முடிவில் கழகமாக இருந்தாலும் கடைசியில் நற்காலமாக தான் முடியும். ஏன்னா முக்காலம் நீங்க இந்த கனியா எனக்கு எக்கோலம் என்றும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கனியில் சிறப்பான கனியா சிறப்புகளும் உயர்வானது மேன்மையானது. முதியோர் சொல்லும் அந்த முதிர்ந்த நெல்லிக்கனியும் முன்னாடி துவக்கத்தான் செய்யும். ஆனால் பிறகு இனிப்பாக இருக்க வேண்டியபடினாலே என் போன்றவர்களுடைய அந்த செய்கை அது ஒரு உயர்வு இருக்கிறது. அந்த நான் கொண்டு வந்த கல்யாணாலே பழமி இந்த படைவெண்டு கட்டியது. அதை போல இன்று நான் கண்டு வந்திருக்கக்கூடிய கனியாலும் காவியம் பிறக்க போகிறது. காவியம் பிறக்கலாம். ஆனா உண்மையிலே நீங்க மூத்தவங்க. ஏன்னா எப்பெல்லாம் கனி கிடைக்கிறதோ அப்பதான் கண்ணனுடைய நினைப்பு கனி என்று ஏன் சொல்கிறேன் தெரியுமா? சூரபவன் என்று சொல்லக்கூடிய அக்கிரமக்காரை சூரசங்காரம் செய்து ஒரு வழியை சேவல்குடியாவும் ஒரு வழியை மரியாவும் ஆட்டம் விட்டீங்க. இருந்தாலும் கோபம் குறையவில்லை. முருகா கனி முருகா கடக்கப்படாது எடுக்க முடியாது. அதனால முருகாடி கனியை விடு சிரித்துக் கொண்டே அந்த வேலை என்று சொல்வார்களே ஆகாப்பட்ட உங்களோட சிரிக்க வைக்கணும். அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு சிந்தனை, அந்த சிந்தனைக்கு பின்னால பெரிய ஒரு மாபெரும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை ஈடுபடி கொடுக்குறது நான் பார்க்கிறேன். கனி என்றால் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் அந்த கனியினால் பிரச்சனை உருவானது. இருந்தாலும் அட்டது சொன்னால் உற்றது பொருள் சொன்னதும் ஒரு கனிதான். வாதாபி அடித்ததும் ஒரு கனிதான். சஞ்சீவதி என்ற பெண் குடித்ததும் ஒரு கனிதான். காரைக்கால் அம்மையா முன்னாடி காரைக்கால் அம்மையா
கனியெல்லாம் சிறப்பு தான், இருந்தாலும் நான் கனியின் சிறப்பு எடுத்து கொடுக்க போறேன். ஏன்னா உத்தது சொன்னா அத்தது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மகாபாரதத்துல ஒரு கனினால இந்த கீழே வந்த கனி மேல போய் ஒட்டிக்கிடுச்சு. அது மகாபாரதத்துல. அதே மாதிரி அவை பிராட்டி, சபரி மூதாட்டி, இப்படி எண்ணற்ற பெண்மணிகளும் கனியை கொடுத்திருக்கிறார்கள் அந்த பணியிலே. ஆக கனியே நல்லது நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, மேலையும் வெட்டிட்டேன், கீழையும் வெட்டிட்டேன், பணம் துண்டு. அந்த பணம் துண்டு பணமாக கொடுத்துட்டேன். இது இந்த உலகத்தில் நடக்கிறாங்க. ஆக மேலையும் இல்லை, கீழையும் இல்லை, ஆக நடு பணம் துண்ட வெட்டி கிடக்கு. ஆக இந்த பணம் துண்டம் கவி பாடமான்னு சொல்ல ஒண்ணு அப்பற்றாக்கி பாடி அப்போட பணம் துண்டத்திலே பணம் வந்தது. பணம் பணம், அந்த பணத்தை விட இது உயர்வாக மேன்மையாக இருக்கும் என்கிற காரணத்தினாலே தான் அடியே இந்த கனியனுடைய மகத்துவத்தை சொல்லி உங்களோடு ஒப்பிவித்து போக வந்திருக்கிறேன். இதோ நான் கண்ட கனியனுடைய மகத்துவத்தை அந்த கனியனால் தான் அடைய போகிற விஷயம் இருக்கிறேன். பயன்தான் இருந்தது. இருந்தாலும் கனியின் சிறப்பை கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கிறது. தாங்கள் கனி கேட்டனால அன்று சிறுவயதில் கனியை கொடுத்தீர்கள், கோவித்துக் கொண்டு பழனியில் ஓடிவிட்டேன். ஆமா, என்று நான் பெரிய ஏழு குழந்தை கேட்கிறேன். அனுபவம் சாப்பிட்டதான் ஈர்ப்பு தெரியும். அதை நோக்கமுள்ள 50 போய் சொல்லிடுமா? அது ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கன்னா அன்னைக்கு அவ்வை காட்டுக்கு சுத்த பணம் வேணுமா சுகாதார பணம் வேணுமான்னு சொல்லி நாம மரத்துல
பறிக்கலாமா? ஏன் கிடைக்கல? ரெண்டு தாங்குமா? ஏறா? நம்ம புளியமரம் பார்த்துருக்கல, ஆமாண்ணே. காலத்தில் குச்சி வாங்கிக்கலாம் மரங்கள் ஏறு சிரிக்கிறாரு. சின்ன போயிட பள்ளிக்கு போன அவர் விளையாடாத விளையாட்டா அந்த கிட்டி வாழையில மரத்தை சொல்லிட்டு இருப்போம். கீழே ஒரு நட்டம் மட்டும் கொண்டு ஒரு கம்பு இருக்கும். அங்க இருந்து என்ன அப்படிங்கிறதா அப்படி 10 ரூபாய். அது மாதிரி அந்த புளிய மரம் வளர்ந்து கொடுக்கணும். அது மாதிரி நீங்க என்ன நான் சந்தேகம் இருந்தா குடிச்சு பார்க்கணும்னு சொல்றேன். வளர்ந்து கொடுக்குங்க. இது துணி கொம்பு இல்ல, தோல் கொம்புங்க. மிக்க மென்மையுள்ள கிணக்க வீரம் எது கூறுகிறதோ? மிக்க மென்மையுள்ள கிணக்க வீரம் கூறுகிறதோ? ஆபர மிக்க மென்மையுள்ள ஆபர மிக்க மென்மையுள்ள கிணக்க வீரம் எது கூறுகிறதோ? எது கூறுகிறதோ? எது கூறுகிறதோ? குட்ட முகம் கொண்டு கொட்டை திறந்து கோயில கண்டு விடுகிறது. குயில முகம் கொண்டு கோயில கண்டு விடுகிறது. கொங்கை 2 என்ன சொல்லிடுறீங்க? அழகான கண்ணு, அழகான கண்கள். நீங்க குளிர்ந்த முகம். கொங்கைன்னு சொன்னா நீங்க எதை நினைக்கிறீங்க? கொங்கைன்னா என்ன? கொங்கையில நீங்க பெரிய கடங்கள் கொங்குகை. நம்ம காமராசனுக்கு இருந்தா அது முழங்கால கீழே காடு கை, அது சாமுத்திரிக லட்சணம். அதாவது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் 32 லட்சணம் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சாமுத்திரிக அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொங்குகை நீங்க நிறைய கடங்கள். உங்கள் விளையாட்டு நான் சிறுவனா இருக்கும் போது நீங்க விளையாடுவீர்கள், இன்றும் விளையாடுவீர்கள். நீங்க கண்டு கொண்ட கனியா பெண்ணா எனக்கு வச்சு நம்ம வேளாங்கண்ணி முடிய எடுத்துக்கு வந்துட்டாரு மாப்பிள்ள. இப்ப மாட்டிக்கிட்டாரு. நம்ம தலையை கட்டிட வேண்டியது, இவர தலையை மாட்டி மாட்ட போயிட்டு வேண்டியது. மாப்பிள்ள அழகான பொம்பளை பிள்ளை 2 பேர். யாரோ யாருக்கே வாங்கி கொடுத்து இப்படி தாங்க புரிச்சுக்கிறாரு. சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது அமுதவள்ளி சுந்தரவள்ளிங்கிற 2 பேருக்கு வாங்க. ஆமா, அந்த இடையில சுந்தரவள்ளி தான் நான் கண்டேன். மாமா முத்துவள் மனமிற்கு பிறகு இளையவர் சுந்தரவள்ளி மனமிற்கு பார்ப்பாரு. அது ஞாபகத்து வந்திருக்கிறது. கல்யாணம் அப்படியே போனா முழுக்க முடிய வந்துட்டாரு. நம்ம கூட கல்வி சாப்பிட்டாம நம்ம காலில் வந்து ஏற்றுக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. ஆக நீங்க வேடுவனா முழு மாறிக்கோ. வேடுவனா ஆக அப்பேற்பட்ட யாரும் ஒரு அடையாளம் ஏதாவது ஒரு வேடு வந்திருக்காங்க. 2 பேரும் சர்ச்சை பண்ணி பேசலாம், பேசுங்க, பாடுனா பாடுங்க. 2 பிரச்சனைக்கு அப்புறம் திருமணம் முடிக்கிறது சரியா பிரம்ம முகூர்த்தம். ஒரு 5:30 வந்தது. ஒரு பாமாலை, 2 புன்மாலை, இப்படி முன்மாலையோடு இன்று அதிகாலை இந்த இடத்துல பிள்ளையார் முன்னாடி அண்ணன் வருவார். உங்க அண்ணாச்சி கேட்டாருங்க. அண்ணாச்சி அடையாளம் தெரியாம வருவாரு. அவர் தான் வழி திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு. அவர் வந்துடுவாரு சரியா சரியா நான் ஒரு வேடுவராக அவளை சந்தித்து திருவிளையாடல் சந்தோஷம் 8 வகை திருமணங்களை கடிமணம் முடிந்து நாட்டுக்கு உங்களுக்கு நன்றாசி தருகிறேன். பாமாலை உங்களுக்கு என்று புகழ்மாலை சொல்லி விடைபெறுகிறேன். உயிர் பிரிந்து பர
எதுல